and on we'll go. எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது TECHANICAL. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த வீடியோல ஒரு ஹை பட்ஜெட்டுக்கு உண்டான ஒரு ப்ளூடூத் ஹெட்செட்டை தான் நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ண போறோம். என்ன ப்ளூடூத் ஹெட்செட்னா, இந்த ஹெட்செட் தான் அன்பாக்சிங் பண்ண போறோம். ஒரு ஹை பட்ஜெட் ப்ளூடூத் ஹெட்செட்டு, பேட்டரி பேக்கப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே கொடுக்குற காம்பனன்ட்ஸ்லேருந்து எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. ஸோ நான் கேட்டு பார்த்த வகையிலலாம் சொல்கிறேன். ஸோ இந்த ப்ளூடூத் ஹெட்செட்டை அன்பாக்சிங் பெஸ்ட் குவிக் ரிவ்யூ தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹெட்செட்டுக்கு நான் பெஸ்ட் பை லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஹெட்செட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, எப்படி பேட்டரி பேக்கப் கொடுக்குது, சவுண்ட் எந்த அளவுக்கு இருக்குது, பப்ஜி விளையாட முடியுமா, சவுண்டு டிலே ஆகாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருக்க நண்பர்கள் மறக்காம லைக் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பாருங்க. ஓகேங்க, இந்த பாக்ஸில் ஃபர்ஸ்ட் என்னென்ன ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு லைட் வெயிட் டிசைனு, 12 மணி நேரம் பேக்கப், பவர் பேக்கப் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேக்னெட்டிக் வந்து ஹெட்செட்டில் வந்து மேக்னெட்டிக் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா இயர் விங்ஸ், இயர் டிப்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இதோட மாடல் அல்ட்ரா லைட் வெயிட் அப்படிங்கிற சவுண்ட் கோர் பிராண்டோட அல்ட்ரா லைட் வெயிட் ஹெட்செட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். ஸோ பாக்ஸில் வந்து அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட மாதிரி ஹெட்செட் கொடுத்துருக்காங்க. ஹெட்செட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி உள்ளுக்குள்ளே வருது. ஸோ அதை எடுத்தோம் அப்படின்னா பவுச் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பவுச் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி தெரியல. ஸோ அதை தனியாக வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஹெட்செட் எடுக்கலாம். ஸோ ஹெட்செட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்செட் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்தளவுக்கு டைட்டாக கொடுத்துருக்காங்க சேஃபாக. ஸோ ஹெட்செட் எடுத்து அப்படின்னா வந்து அதோட பில்டு குவாலிட்டி உண்மையாலுமே அல்ட்ரா லைட் வெயிட்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்பவே வெயிட்டே இல்லாத மாதிரி இருக்குது. நெக் பேண்ட் ஹெட்செட் தான் இது, ப்ளூடூத்து வெயிட்டே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது பட்டன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா சவுண்ட் கோர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிராண்டு பேர் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 பட்டன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு LED இண்டிகேட்டர் ஒன்று வந்து நல்லா ஹோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா சென்டர் பட்டனை ஆன் ஆயிடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் பட்டன், வால்யூம் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஹெட்செட் பார்க்கலாம். ஹெட்செட்டில் இந்த இயர்பட் பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா உண்மையாலுமே மேக்னெட் பவர் வந்து வேறு லெவலில் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய ஹெட்செட் நான் வந்து நானே அன்பாக்சிங் பண்ணியிருக்கேன். ரொம்ப பக்கத்தில் வச்சா தான் ஒட்டும், அதுவும் லைட்டாக தான் ஒட்டும். ஆனால் இது பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் கொண்டு போனால் நல்லா திக்காகவே நல்லாவே ஒட்டிக்குது. ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா கழுத்துலலாம் தொங்க போடும்போது அங்கங்கே ஆடிட்டு இருக்காம அதுவாக போய் டக்குன்னு ஒட்டிக்கும்ல. ஸோ அதனால் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இதை ஆன் பண்ணி தனியாக வச்சிடலாம், ஆன் ஆகட்டும். இப்போது அந்த பவுச் கொடுத்தாங்களா, அந்த பவுச்சுக்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பவுச்சுக்குள்ளே ஒரு 2 மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஓனர்ஸ் மேனுவல்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீஃபாக வேறு பெரிய மேனுவலாக கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏதோ வார்னிங் மேனுவலாக சொல்லிட்டு பெரிய இதாக கொடுத்துருக்காங்க இங்கிலீஷில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைனீஸ் லாங்குவேஜில் இருக்குது. மேனுவலே புக் சைஸுக்கு ஒரு 2 புக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பவுச்சுக்குள்ளே என்னென்ன வருது அப்படின்னா வந்து இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட் சைஸாக. இந்த மாதிரி இயர்பட் நார்மல் இயர்பட்ஸும் கொடுத்துருக்காங்க, காதில் மாட்டுற மாதிரி இயர்பட்ஸும் கொடுத்துருக்காங்க. காதில் மாட்டுற மாதிரி இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா 6 இயர்பட்ஸு, நார்மலாக மாட்டுற இயர்பட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 4 பட்ஸ். அப்போ வந்து 2 பேர் வந்து கொடுத்துருக்காங்க, அது வந்து 3 பேராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா USB கேபிள், மைக்ரோ USB சார்ஜ் போகிறதுக்கு உண்டான கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிளிப் 2 கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க, இதுதான் பாக்ஸ்குள்ளே வர ஐட்டம். இந்த ஹெட்செட்டோட க்ளோஸர் லுக்கை பார்த்துட்டு வாங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதை ப்ளூடூத் ஆன் பண்ணி என்னோட மொபைலில் நான் வந்து பேர் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நான் வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ ஆன் பண்ணி நான் வந்து பேர் பண்ணி சாங் நான் லிசன் பண்ணேன் அப்படின்னா பேஸ் எஃபெக்ட் ரொம்பவே தாறுமாறாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். நார்மலாக ஒரு ஹெட்செட் எடுத்துகிட்டோம் அப்படின்னா பேஸ் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் லிமிட்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஹெட்செட்டில் பேஸ் எஃபெக்டே வேறு லெவலில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு கொஸ்டின் இருக்கும்,
பப்ஜி விளையாடுறதுக்காக நான் வந்து ப்ளூடூத் ஹெட்செட் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் சுடும் போது சவுண்ட் எல்லாமே ரொம்பவே டிலே ஆகுது ப்ரோ. நல்ல ஒரு சூப்பரான ப்ளூடூத் ஹெட்செட் சொல்லுங்கள், சவுண்டும் டிலே ஆகக்கூடாது, கரெக்டாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்கு கண்டிப்பாக இதை நான் வந்து சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் என்னோட பிசியில் ப்ளூடூத்தை வந்து கனெக்ட் பண்ணி பப்ஜி கேம் வந்து விளையாண்டு பார்த்தேன். ஸோ கொஞ்சம் கூட டிலே இல்லை, மொபைல் ஆகட்டும் பிசியில் ஆகட்டும் கொஞ்சம் கூட டிலே ஆகாமல் சுடும் போதே அந்த சுடுற சவுண்டு பக்காவாக வருது. பக்கத்தில் எங்கேயாவது சுட்டாங்க அப்படின்னாலே ரொம்பவே க்ளீனாக கேட்குது. ஏன்னா பேஸ் எஃபெக்ட் சூப்பராக கொடுத்துருக்கனால சுட்டா கூட சவுண்டு க்ளீனாக கேட்குற மாதிரி தான் இந்த ஹெட்செட் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பத்தாவதுக்கு நம்ம கழுத்தில் போட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு வெயிட்டே கிடையாது, அல்ட்ரா லைட் வெயிட்டுங்கிறதுனால வெயிட்டே சுத்தமாக கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் ரேஞ்சில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹெட்செட் சூஸ் பண்ணக்கூடாது. நல்லா ஒரு ஹை பட்ஜெட் ப்ரோ, நான் வந்து ஒரு பிராண்டட் ஹெட்செட் வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், நல்ல விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த ஹெட்செட் சூட் ஆகும். இதே பட்ஜெட் ரேஞ்சுக்கு ப்ரோ 500 கம்மி சொல்லுங்கள், 200 கம்மி சொல்லுங்கள், அவங்களுக்கு இது கண்டிப்பாக சூட் ஆகாது. காசு கொடுத்து வாங்கினாலும் ஒர்த்தான ஒரு ஹெட்செட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதோட பேட்டரி பேக்கப் ஒரு டைம் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா 12 மணி நேரத்துக்கு நீங்கள் பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். யோசிச்சு பாருங்கள், 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆகுது சார்ஜ் ஃபுல்லாக இருக்குது. ஆனால் பேட்டரி பேக்கப் கிட்டத்தட்ட 12 மணி நேரம் வரைக்கும் பேட்டரி பேக்கப் வருது. ஸோ எந்த ஒரு ப்ளூடூத் ஹெட்செட்டும் நான் இப்போ வரைக்கும் பார்த்தது கிடையாது இந்த மாதிரி ஒரு பேட்டரி பேக்கப் கொடுக்குற மாதிரி. பெட்டர் நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம அந்த ஹெட்செட்டை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மென்ஷன் பண்ணி. ஸோ நான் பார்த்த வகையில் இதுதான் 12 மணி நேரம் சார்ஜ் இருக்கிற மாதிரி ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுண்டு டிலே ஆகாமல் வருது. ஸோ அது பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ஹெட்செட்டை நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே பெஸ்ட் பை லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஹெட்செட் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பையும் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, ஏதாவது டவுட் கருத்துக்கள் ஃபீட்பேக் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் காலியாகவே இருக்குது, மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். Bye bye.